ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினட். இன்றைக்கி இட்லி தோசை மாவு இல்லாத போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை ரெசிபி ரவையை வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த தோசை பண்ணுறதுக்கு உப்புமாக்கு எடுக்கக்கூடிய சாதாரணமான ரவை தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வறுத்த ரவை கிடையாது. இதை இந்த கப்பால் 2 கப் அளவு எடுத்துகிட்டு இருக்கேன். அதோடு கூட ஆட் பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவு தேங்காய் துருவலும் 1 கேரட்டும் சேர்த்து துருவி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் அந்த ரவையோடு கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு கூட தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதில் தேங்காயும் கேரட்டும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் வெங்காயம் மற்ற வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் கட் பண்ணி ஆட் பண்ணி கூட செய்யலாம். இந்த மாவை அரைச்ச உடனேயே தோசைகளாக வாக்கலாம். இந்த மாவை ஊத்தப்பம் மாதிரியோ அல்லது லேசான தோசைகளாகவோ ரெண்டுமே செய்ய முடியும். இதில் இஞ்சி, பச்சை மிளகா அல்லது மிளகாய் வத்தல் அரைச்சி ஆட் பண்ணி கூட செய்யலாம். அல்லது உருளைக்கிழங்கு மசாலா ஆட் பண்ணி மசாலா தோசையாக கூட செய்யலாம். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, க்ரீன் சட்னி எல்லாமே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த தோசையில் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. கேரட்டுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு துருவி ஆட் பண்ணி கூட செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.